கல்லூரி வளாகம் முழுக்க மாணவர்களின் ஆர்ப்பரிப்பு. இறுதி ஆண்டு மாணவர்கள் தேர்வை முடித்துவிட்டு மகிழ்ச்சியில் பண்டிகை போல கொண்டாடி கொண்டிருந்தனர். நண்பர்களுடன் புகைப்படம் எடுப்பதும் பேராசிரியர்களிடம் விடைபெறுவதுமாக அங்கங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். படிப்பை முடித்து வீட்டுக்கு செல்லும் ஆர்வம், நண்பர்களை பிரியும் சோகம், புது வேலைக்கு செல்லும் உற்சாகம், அதே வேலையை பற்றி கலக்கம், எதிர்காலத்தை பற்றிய பயணம் என்று பல உணர்வுகள் அங்கே காணப்பட்டன. ஆனால் திவ்யா முகத்தில் இருப்பதை யாராலும் உணர முடியவில்லை. தோழிகள் கூட கேலி செய்தார்கள். என்ன திவ்யா, பரீட்சை சரியாக எழுதவில்லையா? முகத்தை பார்த்தா என்னவோ போல இருக்கிறது. வாய்ப்பே இல்லை. இன்றைய வினாத்தாள் மிகவும் எளிமையாக இருந்தது. திவ்யா தோல்வி அடைவும் வண்ணம் பரீட்சை எழுதியிருக்க மாட்டாள். ஆனால் சில நாட்களாகவே திவ்யா ஒரு மாதிரி தான் இருக்கிறாள். ஒருவேளை வருங்காலத்தை பற்றிய பயமா? அப்படி என்ன பயம்? திவ்யாவுக்கு வீட்டுக்கு சென்றதும் திருமணம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? அதற்கு பயப்படுவேனா? சந்தோஷமாக செய்து கொள்ள வேண்டியது தானே. என் வீட்டில் அப்படி சொன்னால் பரவாயில்லை, முதுகலை படிப்பு முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் அவரவருக்கு தோன்றியதை பேசிக்கொண்டிருக்க அவர்களுடன் நடந்தபடி மௌனமாக இருந்தாள் திவ்யா. கல்லூரியின் இறுதி நாள் சம்பிரதாயங்களை எல்லாம் முடித்துவிட்டு விடுதிக்கு வந்தாள். ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய புத்தகங்களையும் குறிப்புகளையும் பெற வந்த ஜூனியர் மாணவர்களிடம் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துவிட்டு பெட்டிகளை காட்டினாள். மாலையில் தோழிகளை அழைத்துச் செல்ல ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆட்கள் வரத் தொடங்கினர். திவ்யா அவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு விடுதியை விட்டு வெளியே வர பெரும் கூட்டம். மாணவிகள், அவர்களின் உறவினர்கள், கார்கள், ஆட்டோக்கள் என்று வாகன நெரிசல் அதிகமாக இருந்தது. அவளை அழைத்துச் செல்ல யாரும் வரவில்லை என்பது அவளுக்கு நிச்சயமாக தெரியும். முதல் நாள் வீட்டிலிருந்து தொலைபேசியில் அழைத்து அவளாக வீட்டுக்கு வரும்படி சொன்னார்கள். அவளுடைய பெற்றோர்கள் இதுவரை அவள் கல்லூரிக்கு ஒருமுறை கூட அவர்கள் வந்ததில்லை. இன்று மற்றும் வருவார்களா என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நெரிசலை தாண்டி செல்கையில் தோழி ஒருத்தி, திவ்யா, உன் வீட்டிலிருந்து வந்துவிட்டார்களா? உன் அம்மா அப்பாவை நான் பார்த்ததே இல்லையே என்று ஆர்வமாக தேடினாள். பலமுறை தோழிகள் கேட்டிருக்கிறார்கள். கல்லூரி விடுதியில் ஒரே அறையில் 3 வருடங்கள் இருந்தபோது குடும்பத்தை பற்றி கேட்காமல் இருப்பார்களா? மேலோட்டமாக சொல்லியிருக்கிறாள். அவள் முழு கதையும் சொல்ல அவளுக்கே மனமில்லை. என்னை அழைத்து செல்ல யாரும் வர மாட்டார்கள். என்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. 3 ஆண்டுகள் கல்லூரிக்கு வராதவர்கள் இன்று மட்டும் வருவார்களா என்று சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவள் வீட்டுக்குறையை கூறக்கூடாது என்று பலமுறை திவ்யாவே வெளியூரில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய வேலை, யாரையும் சாராமல் வாழ எனக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறாள். இப்போது அதை ஏன் மாற்றி சொல்ல வேண்டும்? வர முடியவில்லை என்று சொன்னார்கள், அதனால்தான் கிளம்பிவிட்டேன் என்றாள் திவ்யா. ஓ, எப்படி செல்வாய்? தோழி அக்கறையில் கேட்டாலும் அவளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் இங்கேயே நிற்க வேண்டியது வரும். இந்த தோழி போல இன்னும் 2 வருவார்கள். ஒவ்வொருவருக்காகவும் விளக்கம் தர வேண்டும். நேரம் ஆகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் அதிகரித்தால் இங்கே ஆட்டோ கூட கிடைக்காது. நான் புறப்பட வேண்டும். ஊருக்கு சென்று ஃபோன் செய்கிறேன் என்று வேகமாக பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள். பெட்டியின் கனம் அதிகம் என்பதால் அவள் நினைத்த வேகத்துக்கு நடக்க முடியவில்லைதான். நல்ல வேளையாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கிடைத்தார். எங்கே செல்ல வேண்டும் அம்மா? பஸ் ஸ்டாண்டு போக வேண்டும். மீட்டருக்கு மேல் 30 ரூபாய் கொடுங்கள். 30 ரூபாய் அதிகம்தான். ஆனால் தோழிகளிடையே சங்கடம் நேராமல் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்து ஆட்டோவில் ஏறினாள். விடுதியின் முன் இருந்த கூட்டம் சாலையில் இல்லை. 15 நிமிடத்தில் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து விட்டார் அந்த ஆட்டோக்காரர்.
அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அவள் செல்ல வேண்டிய பேருந்து வர இன்னும் 10 நிமிடம் இருப்பதாக சொன்னார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் பாட்டிலையும் இரவு உணவுக்கென்று ஒரு பொட்டலத்தையும் வாங்கி கொண்டு வரும்போது பேருந்து வந்துவிட்டது. பேருந்து புறப்பட குறைந்தது 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் மாமா வீட்டுக்கு ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கலாம் என்று திவ்யாவுக்கு தோன்றியது. ஆனால் எதற்கு அங்கே அவளுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது. சென்ற முறை மாமா மகேந்திரன் அவளை பார்க்க கல்லூரி விடுதிக்கு வந்தபோது பேசியது ஞாபகம் வந்தது. திவ்யா குட்டி, உன் இறுதி பரீட்சை என்று வருகிறது. அவர் உயரமாக வளர்ந்துவிட்டாலும் திவ்யாவை அவர் அப்படிதான் அழைப்பார். இன்னும் 40 நாளில் மாமா. உனக்கு விடுதியை எப்போது காலி செய்ய வேண்டும்? கடைசி பரீட்சை மே மாதம் 10ஆம் தேதி. அடுத்த நாள் மாலை வரை விடுதியில் தங்கலாம். நான் 10ஆம் தேதி இரவே கிளம்பி வந்து விடுகிறேன் மாமா. லேசாக இரும்பி தொண்டையை சரி செய்து கொண்டவர், நீ பெங்களூரு சென்றுவிடு திவ்யா. ஏன் மாமா, நீங்கள் எல்லோரும் எங்காவது சுற்றுலா செல்கிறீர்களா? நான் வீட்டில் தனியாக இருந்து கொள்வேன். பக்கத்து வீட்டில் ஆட்கள் இருப்பார்கள் தானே என்று அப்பாவியாய் திவ்யா கேட்டாள். நீ அந்த வீட்டுக்கு வருவது சரி வராது. நீ அங்கே வந்தால் அத்தை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாள். எல்லோருக்கும் கஷ்டம். நீ உன் அம்மா அப்பாவிடம் சென்றுவிடு. திவ்யாவுக்கு மாமா சொல்வது புரிந்தது. கவலைப்படாதீர்கள் மாமா. அதிகபட்சம் 2 அல்லது 3 நாட்கள்தான். பிறகு நான் சென்னைக்கு சென்று விடுவேன். எனக்கும் இனி 2 தோழிகளுக்கும் ஒரே நிறுவனத்தில் வேலை உறுதியாகிவிட்டது. சென்னையில் விடுதி பற்றி கூட விசாரித்து வைத்து விட்டேன். அதிக நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன். உங்கள் வீடு என்று சொல்லும்போது திவ்யாவின் தொண்டை கூட லேசாக அடைத்தது. சென்னை வேலையா? இது பற்றி நீ ஒன்றும் சொல்லவில்லையே. 2 நாட்களுக்கு முன்புதான் உறுதியானது மாமா. தோழியின் அக்கா கூட சென்னையில் வேலை செய்கிறாள். அவர்கள் இருக்கும் விடுதியில் நாங்கள் தங்க ஏற்பாடு செய்து விடுவதாக சொன்னார்கள். உன் அம்மா அப்பாவிடம் சொன்னாயா? அவர்கள் ஏன் சொல்ல வேண்டும்? வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு பதில் சொன்னாள் திவ்யா. திவ்யாவை கோபத்துடன் ஒரு பார்வை பார்த்தவர் மறுகணம் ஒரு பெருமூச்சுடன், இனி நீ அவர்களை கேட்டுதான் எல்லாம் செய்ய வேண்டும். நேற்று உன் அப்பா கூட கடைசி தேர்வென்று உன்னை அழைத்து செல்ல வருவதாக சொன்னார். நீ முதலில் அவர்களிடம் விவரம் சொல். உன் பரீட்சை விவரங்கள் கூட அவர்தான் கேட்டார். நீ அவர்களுடன் பேசுவதே இல்லையாம். இப்படி இருக்காதே திவ்யா என்று பெற்றோருக்கு அவள் மேல் அக்கறை இருப்பதாக சொல்லாமல் சொன்னார். வெகு நேரம் பேசிய மாமா கடைசியாக சொன்னது அவர் வீட்டுக்கு வர வேண்டாம் என்பதுதான். அவளின் பெரிய பெட்டியை பேருந்தின் வெளிப்புறமும் இருந்த பெரிய பொந்திற்குள் திணிக்க சொன்னார்கள். அங்கே ஏற்கனவே சில பெட்டிகள் மூட்டைகளும் இருந்தன. கிளீனர் அவர்களுக்கு உதவ அந்த பெட்டியை எடுத்து உள்ளே வைத்தான். இல்லை என்றால் திவ்யாவுக்கு அது சிரமமே. அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு பேருந்தில் ஏற சில இருக்கைகள் ஏற்கனவே ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள் இருக்கையில் அமர்ந்து வெகு நேரத்திற்கு பிறகே பேருந்து புறப்பட்டது. இந்த பயணம் தடைப்படக்கூடாது என்று எண்ணினால் அவள் வீட்டுக்கு செல்ல அவளுக்கே இத்தனை வெறுப்பா? உண்மையில் அது அவள் வீடுதானா? அங்கே அவளை ஏற்பார்களா? எப்போதும் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு வந்த வீடு. இனிமேல் அவள் தினமும் அங்கேதான் இருக்க வேண்டும். மாமா சொன்னதற்காக பெற்றோருடன் சென்னை வேலையை பற்றி சொல்ல வேலை ஏற்கக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். படிப்பை முடித்து கொண்டு இங்கு வந்துவிடு என்று தந்தை சொன்னது. உன்னை வந்து அழைத்து வருகிறேன் என்று கூட சொல்லவில்லை. இதுவரை எத்தனை முறை அவர்களுக்கு அவர் வந்தார்? ஒரு முறை கூட இல்லை. அவள் ஏன் அவ்வளவு வேண்டாதவளானாள்? இறைவன் அருள், இதுவரை தாத்தா பாட்டி அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். தாத்தா பாட்டி காலமானதும்
அவளுக்கும் யாரும் இல்லை என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. இனி தனியே வாழ வேண்டும் என்று படிப்பை முடிக்கும் முன்பே ஒரு வேலையை தேடிக்கொண்டாள். ஆனால் சென்னையில் தனியே சென்று இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் தந்தை. திவ்யா இனி பெற்றோர் வீட்டில் இருக்க வேண்டும் என்று மாமாவும் சொல்லிவிட்டார். பாவம், அவரும் தான் என்ன செய்வார்? அத்தை வேணிக்கும் திவ்யாவுக்கும் கிடைக்கும் சலுகைகள் எல்லாம் அவள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியவற்றிலிருந்து பறிக்கப்பட்டவை என்ற ஆற்றாமை. திவ்யாவின் உடன் பிறந்த இருவர் பெற்றோருடன் இனிமையாக நாட்களை கடத்திய போது திவ்யாவுக்கு மட்டும் எத்தனை மனவேதனைகள்! இப்போது பெற்றோருடன் சென்று இருக்கலாம் என்ற சந்தோஷம் அவள் மனதில் துளியும் இல்லை. மாறாக வேறு எங்கேனும் சென்று விடலாமா என்று தோன்றியது. அந்த சொகுசு பேருந்தில் திரையில் ஏதோ படம் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கவனம் அதில் இல்லை. இனி அவள் வாழ்க்கை எப்படி இருக்க என்ற யோசனை அவளை எதிலும் கவனம் செலுத்த விடவில்லை. வந்த அழுகையை கூட அடக்கி கொண்டு ஜன்னல் வழியே இருளில் வேகமாக பின்னே செல்லும் மரங்களை பார்த்த வண்ணம் வெகு நேரம் கழித்தாள். ஆழ்ந்த உறக்க பயணம் முழுவதும் வரவில்லை. அவ்வப்போது விழித்து மணியை பார்த்தாள். ஒவ்வொரு முறையும் அதிகபட்சம் அரை மணி நேரம்தான் நகர்ந்திருந்தது. ஒரு வழியாக இருண்டிருந்த வானம் மெல்ல நீல வண்ணத்தை காட்டத் தொடங்கியது. விடியல் வந்துவிட்டது என்று எண்ணும் நேரம் இறங்க வேண்டிய இடமும் வந்துவிட்டது என்ற கவலையும் வந்தது. இலக்கை சென்றடையாத விமானங்கள் பல இருக்கின்றன. மாயமாய் மறந்துவிட்ட கப்பல்கள் வரலாற்றில் இருக்கின்றன. விண்ணிலேயே கடலிலேயோ மாயமாய் மறந்தவை பல. இந்த பேருந்து அந்த பட்டியலில் சேருமா என்று ஒரு கணம் தோன்றியது. அவள் முட்டாள்தனமான ஆசைக்கு உடன் வரும் பயணிகள் எல்லோரும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டுமா என்ற உடனே அந்த கற்பனையை நிறுத்தினாள். அப்படி ஒன்றும் சிங்கமும் புலியும் திரியும் காடல்ல அவள் வீடு. அவள் வீடு என்று சொல்வதை விட அவள் செல்லவிருக்கும் வீடு என்பதே இங்கு பொருந்தும். பெங்களூரில் காலசிபாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அவள் எங்கே செல்ல வேண்டும் என்று ஓரளவு தெரியும் தான். ஆனால் இங்கே பேருந்து நிலையத்துக்கு கூட வந்து அழைத்து செல்ல முடியாத அவள் வீட்டினருக்கு என்று எண்ணிக்கொண்டு அவள் பெட்டியை எடுத்து சென்றபோது அவள் பெயரை யாரோ அழைக்க திரும்பி பார்த்தாள். பரவாயில்லை, அவளை வரவேற்க ஒருவர் வந்திருந்தார். கணபதி, அவள் தந்தை. பெற்ற 3 பிள்ளைகளில் திவ்யாவை மட்டும் பார்த்து கொள்ள விரும்பாத தந்தை. வாமா, எப்படி இருக்கிறாய் என்றார். நன்றாக இருக்கிறேன். வீட்டில் எல்லோரும் நலமா? எல்லோரும் நலம் என்று சொன்னபடியே அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்க கையை நீட்டினார். வேண்டாம், நான் பார்த்து கொள்வேன் என்று கணபதியின் முக மாற்றத்தை கவனிக்காமல் நடக்கத் தொடங்கினாள்.